பிஜேபி வளர்ந்துருச்சுன்னு எல்லாரும் சொல்றாங்க. ஆனா என்ன பொறுத்த மட்டும் பிஜேபி அப்படி ஒன்றும் வளரல. இந்துக்கள் அண்ணாமலை பின்னால் நிற்கிறாங்க. ஏன்னா அவர் எப்போதும் விபூதியோட தான் தெரிவாரு. இப்போ முத்துராமலிங்க தேவருக்கு அடுத்தபடியா நம்ம இந்துக்கள் பார்க்கறது அண்ணாமலையை பார்க்குறோம். இப்போ அண்ணாமலையும் பிஜேபியில் ஆனால் தன்னுடைய சித்தாந்தப்படி இருக்கிறதுனால தான் இந்த மாநாடு பயங்கர சக்ஸஸ் ஆயிடும். அமித்ஷா சொன்னார், அன்னைக்கு பார்த்தீங்களா துண்டு எடுத்து காட்டியிருந்தாங்களா, நீங்களும் நானும் பேருந்தாலும் நம்மளும் துண்டு எடுத்து தான் காட்டியிருக்கோம். அந்த அண்ணாமலைக்கு ஒரு வேர்டு எவ்வளோ தூரத்துக்கு உணர்ச்சி புலம்பாகுது எல்லாத்தையும். பிஜேபி ஒன்றும் வளரல, இந்துக்கள் ஒன்றிணைஞ்சு நிற்கிறான். இதை எழுத்து கொண்டு போனோம்னா நல்ல தலைவன் தேவை. அந்த நல்ல தலைவனா எல்லாரும் அண்ணாமலையை பார்க்குறாங்க. அண்ணாமலையோடைய வரவு இந்துக்களுக்கு ஒரு மர்மரட்சி காலம் மாதிரி நினைக்கிறாங்க. இந்துக்களுக்கு யாரும் கிடையாது, இனி நம்மளுடைய ராஜ்யத்தை ஆரம்பிக்கலாம். இதில் வேற வாக்குப்பு இடம் அது இதுன்னு சொல்லாட்டாவில் அங்கே போய் கிடாவட்டி ஜாமீன் முடியுன்னு தோளில் ஆடப்பட்டுட்டு சிக்கந்தர் மலர்னு சொல்லும் போது தான் முருகனை பற்றி சிந்தனையே வந்துச்சு. அந்த இதுலேயும் இந்து முன்னணி போராட்டம்னு சொல்லிட்டு ஊர்வலம் பண்ண போகிறேன்னு சொன்னதும் அதுக்கு தடை விதிக்கு கோர்ட்டுக்கு போனானுங்க. அவங்க ஒன்றும் பிஜேபிக்கு இறங்க கிடையாது, தேசியவாதிகளும் இந்துக்களும் நிற்காங்க. ஏன்னா இவரை நம்பி செய்யலாண்டாங்க. அடையாளத்தை மாற்றி குல்லா நட்டு நோம்பு குல்லா போட்டுக்கிட்டு போய் எடப்பாடி நோம்பு கஞ்சி குடிச்சாரா இல்லையா? அப்போ நான் ஒன்று நம்பி பின்னால் வந்தேன்னா நாளைக்கு ஏதாவது ஒன்று அவங்கள போய் சரணடைஞ்சிட்டு போல இருக்கா. சப்போஸ் அவன் எனக்கு எதிரியாக மாறிட்டான்னு வச்சு. சரி, இந்த திராவிட கூட்டம்னு சொல்லக்கூடிய இடத்துல முஸ்லீம்களுக்கு என்ன வேலை? இவன் தான் கடவுள் மறுப்பாளராச்சே. கிறிஸ்தவனுக்கு என்ன வேலை? அந்த திராவிட கழகம் கூட்டம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ப்ரெசன்ஸ் நிறையா இருக்குது. ஏன்னா அவன் இந்துக்களை தாக்குறாங்கிறது அப்போ இவனுக்கு பிடிச்சிருக்கா? அப்போ நான் என் மதத்தை நான் நாளைக்கு விபூதி வைக்கணும்னா கூட விவோட்ட போய் சர்டிஃபிகேட் வாங்கணுமா? சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு பேசியிருப்பது தேசியவாதி முரளிராம் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். சார், முருகன் மாநாடு அரசியல் இதை தான் பார்க்குறாங்க. இதை ஒரு பக்தி மிகுந்த ஒரு முருகன் மாநாடாக பார்க்காம அரசியல் சாயமாக பார்க்குறாங்க. இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இது இந்த மாநாடு நடத்துறதுக்கு மெயின் காரணமே ஜெயலலிதா தான். அது பின்னால் வருவோம். இப்போ சிற்கு ஒழிப்பு மாநாடுன்னு ஒன்று நடத்துகிறாங்க. அது சிற்கு ஒழிப்பு நாடு. சிற்குன்னா உருவ வழிபாடு. ஓகே. இதில் திருமாவளவரில் கலந்துக்கிட்டார். இதுக்கெல்லாம் பெர்மிஷன் உண்டு. மோகன் சி லாசரஸ் உட்காந்துருந்து 1,00,000 பேர் எவ்வளோ பேரோ திரட்டுவார். எல்லாம் எழுப்புதல் கூட்டம்னுட்டு அங்கங்கே நடத்துவாங்க. இதுக்கெல்லாம் பெர்மிஷன் உண்டு. நான் நீங்கள் முருகன் மாநாடு நடத்தக்கூடாது, அவ்வளோதான். இது திராவிட சிந்தனை சொல்கிறது. திராவிடர்களுக்கு பிரிவினைவாதிகள்ங்கிறத விட கடவுள் மறுப்பாளர்கள். பிரிவினைவாதிகள் அப்படிங்கிற பட்சத்துலேயும் ரெண்டாவது இந்துக்களுக்கும் எதிரி எல்லாம். அதாவது என்னென்னா, கடவுள் ஒழிப்பாளர்னா ஒன்லி 3 மதம் சொல்லியிருந்தான்னா ஒன்றும் விஷயம் கிடையாது. இப்போ பர்டிகுலராகவே இந்துக்களுக்கு இவர் முகமது அலி ஜின்னாவை பிரிவினைவாதத்தில் இப்போ பெரியார் கூடும்போது மதிக்காதனால, அதோட இவருக்கு பெரியாருக்கு வார்னிங் கொடுத்ததுனால அதில் அவங்க முஸ்லீம்களை மட்டும் தாக்க மாட்டாங்க மாதிரி ஆச்சு. கிறிஸ்துவத்தை கொஞ்சம் கொஞ்சம் தாச்சினாங்க. இந்த ஜெயலலிதா தான் இதுக்கு காரணம்னு ஏன் சொல்கிறேன்னா, முத்துராமலிங்க தேவர்னு ஒருத்தர் இருந்தார். அவர் இருக்கிற வரைக்கும் இந்துக்களுக்கு ஒரு பாதுகாப்பாக உணர்ந்தாங்க. இந்துக்களை யாராவது தாக்கி பேசுனாங்கன்னா அந்த மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் வச்சு நாளைக்கு ரத்த அபிஷேகம் இருந்த காலத்தில் அவருக்கு இணையா ரத்த அபிஷேகம் நடக்கும். ஆமாம், ரத்த அபிஷேகம் நடக்க முடியாதுன்னு சொல்லி அண்ணா துண்டக்கான துணியக்கான ஒன்று. அதுக்கப்புறம் மதுரை பக்கமே போக மாட்டாங்க இந்த திராவிட கோஷ்டிகள். இப்படி இருந்துச்சு. மதுரையில் ஒரு அதை ஆணி வேர் அங்கே இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முத்துராமலிங்க தேவர் காலத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்துக்களுக்கு ஒரு பிடிப்பினை இல்லாமல் இருந்துச்சு. அப்போ இருக்கிற காலத்தில் எம்ஜிஆர் வந்ததும் கொஞ்சம் கிருபானந்த வாரியாரை ஆரம்பித்தார். பொன்மன செம்மல்ங்க பட்டம் கொடுத்ததே கிருபானந்த வாரியார் தான் எம்ஜிஆர் கொடுத்தாரு. ஸோ இந்துக்கள் ஒரு நல்ல ஒரு உறவோட அதிமுக நம்பி இருந்தாங்க. எம்ஜிஆர் மறைவுக்கு அப்புறம் கருணாநிதி கொஞ்ச நாள் வந்தால் கூட ஜெயலலிதா எப்பவும் பொட்டோட குங்குமத்தோடு இருப்பாங்க. அவங்களுடைய மறைவு ஏற்பட்டதும் திராவிடர்களுக்கு ஒரு தைரியம் வந்துச்சு. அப்போ பார்த்தீங்கன்னா ஸ்ரீரங்கம் கோயிலில் இவர் பொட்டை அழிச்சிட்டு போவார் ஸ்டாலின். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ முத்துராமலிங்க தேவர் சமாதிக்கு போய்ட்டு விபூதியை தட்டி விட்டுட்டு போவார். அவங்க அப்படித்தான் பண்ணுவாங்க. அது டிஎம்கேனாலே அது அப்படி தான் பண்ணுவாங்க. அவங்க ஏற்கனவே கடவுள் மறுப்பாளர்கள்னு சொல்லி மக்கள் அதை விசாரணை எடுத்துக்கல. ஆனால் நம்பி மக்கள் அப்போ அடுத்து மக்கள் யாரை நம்புனாங்க? எடப்பாடியை நம்புனாங்க. இப்போ என்ன பண்ணாங்கன்னா கற்பூர் கூட்டம்னு ஒரு கோஷ்டி உட்காந்துருந்து என்ன கூத்து கேட்டாங்க. கந்த சஷ்டி கவசம்னு எவ்வளோ அசிங்கமாக பாட்டுலாம் பாடினானுங்க. இன்னும் சிவபெருமான தில்லை சிவபெருமான
அசிங்கப்படுத்தி இது பண்ணாங்க. ஆனால் முருகனை தாக்குறது ரொம்ப மகா மட்டமெல்லாம் தாக்குனானுங்க. அந்த கற்பர் கூட்டத்துக்கு மேலே ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு அவ்வளோ தயங்கினார். ஆனால் ஏதோ ஒரு சிறுபான்மையினர் வந்து ஏதோ ஃபேஸ்புக்கில் ஏதோ எழுதிட்டாருன்னு சொல்லி கல்யாணராமனை போய் அரெஸ்ட் பண்ணாங்க. ஒரு மேடையிலே ஏதோ பேசினார்கள். அவருக்கு குண்டாசு. அதுக்கப்புறம் எல்லாரும் அழுத்தம் கொடுத்ததுனால அந்த கற்பர் கூட்டத்தை போய் கை வைக்க மாதிரி நடித்தார். ரைட், எடப்பாடி ஆட்சி முடிஞ்சிருச்சு. அடுத்து வந்து ஓட்டு கேட்டு போகும்போது சிறுபான்மையினர் தெருவுக்குள்ளே போகும்போது விபூதியை அழிச்சிட்டு போனார் எடப்பாடி. அப்போ உன்னை நம்பி பின்னால் இருந்த இந்துக்கள்லாம் எப்படி உன்னை நினைப்பான்? உன்னை எந்த விதத்தில் உன்னை மதிப்பான் எடப்பாடியை? இல்லையா? நான் இந்துக்கு சார்பாக நான் பேசுகிறேன்னு சொன்னால் கூட இனி அவனால நம்ப மாட்டான். ஏன்னா சிறுபான்மையினர் இடத்துக்கு போகிறேன், அவன் நம்ம சகோதரன் தானே. நீ எதுக்கு இந்து இதை அழிச்சிட்டு போன? அப்போவே இந்துக்களுக்கு ஒரு மேலே உள்ள பிடிப்பு போயிடுச்சுல. அப்போது எல்லாருக்கும் ஆர்வத்தோடு நம்ம இந்துக்களுக்கு இன்னைக்கு காப்பாற்றுக்க ஆளுங்களை எடப்பாடியும் ஒன்று தான், ஸ்டாலினும் ஒன்று தான். திராவிட கட்சிகளுடைய கொள்கைகளை நீங்கள் வாங்கி படித்து பாருங்கள். இங்கிட்ட திமுக, அதிமுக, மதிமுக மூணையும் படிக்க மூணு ஒன்று போல தான் இருக்கும். இதுக்கு இவனுக்கு ஒரே கட்சியாக வச்சுட்டு போயிடலாமே. இது மக்களுக்கு சிந்திக்க தெரியலை. சரி, ஆனால் இந்துங்க உணர்வு இருந்ததுனால தான் எம்ஜிஆர் பக்கம் இருந்தாங்க. இந்துக்களுக்கு பாதுகாப்பாக இருப்பாங்கன்னு. ஏன்னா ஜெயலலிதா இருக்கும்போது இவன் அதே மாதிரி பாடியிருப்பாங்க. கருப்பர் கூட்டம் தலைகளை தொங்கிட்டு அடிச்சிருக்கோம் அந்த அம்மா. உண்மையா இல்லையா? செய்ய முடியுமா இவங்க? அவங்க எவ்வளோ குடமுழுக்கு பண்ணாங்க, இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. என்னடா இந்துக்கள் கொஞ்சம் ஒன்றிணைகிறானே, இதெல்லாம் பார்த்து தான் நவாஸ்கனிக்கு தைரியமே இருந்துச்சு. ஆஹா, இந்துக்களுக்கு யாரும் கிடையாது, இனி நம்மளுடைய ராஜ்யத்தை ஆரம்பிக்கலாம். இதில் வேற வாக்கு இடம் அது இதுன்னு ஆயிரம் சொல்லாட்டாவில் அங்கே போய் கிடா வெட்டி ஜாமீன் முடியும்னு தோளில் ஆடப்பட்டுட்டு வந்துட்டு சிக்கந்தர் மலர்னு சொல்லும்போது தான் முருகனை பற்றி சிந்தனையே வந்துச்சு. கரெக்டாக இல்லையா? அந்த இதுலேயும் இந்து முன்னணி வந்து போராட்டம்னு சொல்லிட்டு ஊர்வலம் பண்ண போகிறேன்னு சொன்னதும் அதுக்கு தடை விதிக்கு கோர்ட்டுக்கு போனானுங்க. தடை நீக்கிற அடுத்த 10 நிமிஷத்துக்குள்ள, அரை மணி நேரத்துக்குள்ள 20,000 பேர் கூடினாங்கன்னா அப்போ உங்களுக்கு எல்லாருக்கும் இந்துங்க கனல் எல்லார்ட்டும் இருக்கத்தான் செய்யுது. இதை ஒருமுகப்படுத்தி கொண்டு ஓட்டா மாற்றக்கூடிய இது வந்து சக்தி வந்து பிஜேபிகிட்ட இல்லை. அப்போது ஹெச் ராஜா வந்து அதுக்கு போனார். போலீஸ் வந்து அதை ப்ரொடெக்ட் பண்ணி அதை இது பண்ணாங்க. தமிழிசை போகிறேன்னு சொன்னாங்க. போனாங்களான்னு தெரியல. வேறு எந்த தலைவர் போனாங்க? நயினார் நாகேந்திரன் போனார் நினைக்கிறேன். ஸோ இப்போ பிஜேபி வளர்ந்துருச்சுன்னு எல்லாரும் சொல்கிறாங்க. ஆனால் என்னை பொறுத்த மட்டும் பிஜேபி அப்படி ஒன்றும் வளரல. இந்துக்கள் வந்து அண்ணாமலை பின்னால் நிற்கிறாங்க. ஏன்னா அவர் எப்போதும் விபூதியோடு தான் தெரிவார். சிறுபான்மையினர் விஷயத்துக்கு போனாலும் அந்த விபூதியோடு தான் போய் கேட்பார். அவங்க ஒன்றும் பிஜேபிக்கு இறங்க கிடையாது. தேசியவாதிகளும் இந்துக்களும் நிற்காங்க அவர் பின்னால். ஏன்னா இவரை நம்பி செய்யலாண்டான்ட்டு அதான் சொல்கிறாரு. நான் உன் மதத்தை நான் குறை சொல்லலை, உன்னை நான் எதிரியாக நினைக்கல, நம்மளாம் சகோதரர்கள், ஒற்றுமையாக இருக்கணும். ஆனால் நான் என் அடையாளத்தை மாற்றி உன்ட்ட நடிக்க வேண்டிய தேவையில்லை. அடையாளத்தை மாற்றி குல்லாவை நட்டு நோம்பு குல்லாவை போட்டுக்கிட்டு போய் எடப்பாடி நோம்பு கஞ்சேரி குடிச்சாரா இல்லையா? அப்போது நான் உன்னை நம்பி பின்னால் வந்தேன்னா நாளைக்கு ஏதாவது ஒன்று அவங்களில் போய் சரணடைஞ்சிட்டு இப்போ போல இருக்கா. சப்போஸ் அவன் எனக்கு எதிரியாக மாறிட்டான்னு வச்சுங்க. அது எதிரியாக தான் சில இடங்களில் பேசுகிறாங்கன்னே வச்சிங்களேன். நம்ம அப்படி எதிரியாக யாரும் நினைக்கல. நம்ம தான் மெஜாரிட்டியாக இருக்கும். இந்த மெஜாரிட்டியாக இருக்க இடத்துல அவனுக்கு பயந்துக்கிட்டு வாழ்கிறான் நீ அப்படின்னு சொல்கிற மாதிரி ஆயிடுச்சே. நான் ஒரு முஸ்லீம் சகோதரர்கிட்ட ஒரு சின்ன விஷயம் பேசுகிறேன், அவர் பாயிட்டா வெட்டிப்புறாரு. இது என்ன இது? அவர் என்னதுக்கு சகோதரன்? அவன் என்ன வெட்டணும்? நான் தர்மத்தை மீறி நான் எங்கே நடந்துக்கிட்டேன்? என்கிட்ட தர்மம்னு ஒன்று இருக்கனால தான் நான் ஒன்று எடுத்து இது பண்ணுறேன். நீ அவன் வந்து என்ன இது பண்ணிக்கிட்டே இருக்கான். ஆனால் நீ வந்து நம்மளுக்கு ஏதாவது சொல்லிட்டான்னா அவன் தூக்கி உள்ளே போடுறீங்க. அவன் என்னென்னா அசிங்கப்படுத்துகிறான். சரி, இந்த திராவிட கூட்டம்னு சொல்லக்கூடிய இடத்துல முஸ்லீம்களுக்கு என்ன வேலை? இவன் தான் கடவுள் மறுப்பாளராச்சே. கிறிஸ்தவனுக்கு என்ன வேலை? கடவுள் இல்லைன்னு சொல்லும்போது இயேசு இல்லைன்னு தானே. கடவுள் இல்லைன்னு சொல்லும்போது அல்லாவே இல்லை தானே. அந்த திராவிட கழகம் கூட்டம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ப்ரெசன்ஸ் நிறையா இருக்குது. ஏன்னா அவன் இந்துக்களை தாக்குறாங்கிறது அப்போ இவனுக்கு பிடிச்சிருக்கா? அப்போ நான் என் மதத்தை நான் நாளைக்கு விபூதி வைக்கணும்னா கூட விவோட்ட போய் சர்டிஃபிகேட் வாங்கணுமா? இல்லையா? நீ நாமம் போட்டான் இப்படி கொச்சப்படுத்துறது. இந்த இப்போ ஒருத்தன் பொறுக்கி மாதிரி பேசுனா பொன்முடியா? இப்போ அது இப்போ பட்டையா நாமம்மான்னு கேட்டுக்கிட்டு இருந்தானே. இதெல்லாம் ஒரு ஆள் உலகம் ஒரு பேராசிரியர். அவன்கிட்டலாம் போய் படித்த புள்ளியெல்லாம் எப்படி இருக்கும்? என்ன பாடம் நடத்திருப்பாங்க மாதிரி தான் தோணும். அப்போ உனக்கு விழலுக்கு பாய்ச்ச நீர் மாதிரி அவனுடைய கல்வி இருந்து என்ன பிரயோஜனம்? இப்போ முத்துராமலிங்க தேவருக்கு அடுத்தபடியாக நம்ம வந்து இந்துக்கள் வந்து பார்க்குறது அண்ணாமலையை பார்க்குறோம். அவருடைய நேர்மையை பார்க்குறோம். அவர் எங்கடா ஓசியில் டீ குடிச்சிருப்பாரா, எங்கேயா கடையில் மாமூல் வாங்கியிருப்பாரான்னு போய் கர்நாடகாவில் எவ்வளோ செக் பண்ணாங்களா? அதனால் லஞ்சமாக ஒரு சென்ட் இடம் வாங்கியிருக்காரான்னு போய் செக் பண்ணாங்க. எவ்வளோனாலும் முடியலைல்ல. இப்போ அண்ணாமலையும் பிஜேபியில் ஆனால் தன்னுடைய சித்தாந்தப்படி இருக்கிறதுனால தான் இந்த மாநாடு பயங்கர சக்ஸஸ் ஆகிடும். அமித்ஷா சொன்னார் அன்றைக்கி பார்த்தீங்களா, துண்டு எடுத்து காட்டியிருந்தாங்களா? நீங்களும் நானும் இருந்தாலும் நம்மளும் துண்டு எடுத்து தான் காட்டியிருப்போம். அந்த அண்ணாமலைக்கு ஒரு வேர்டு வந்து எவ்வளோ தூரத்துக்கு உணர்ச்சி புலம்பாகுது எல்லார்ட்டையும், இல்லையா? அதிலே பார்த்தீங்கன்னா தமிழிசைன்னு தான் சொன்னாங்க முன்னாள் தலைவர்னு.
இவரும் முன்னாள் தலைவர் தான், பொன்னாரும் முன்னாள் தலைவர் தான். அதில் பார்த்தீங்கன்னா 100%, 300% வந்து அண்ணாமலைக்கு அந்த கைதட்டலும் அந்த துண்டும் இருந்தது. அமித்ஷாவுக்கு ஒரு 100% இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஹெச் ராஜாவுக்கு ஒரு 20% இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நயனா நாகேந்திரனுக்கு கொஞ்சம் இருந்துச்சு. தமிழிசைக்கு ஒன்றுமே இல்லை, வானதி சீனிவாசனுக்கு ஒன்றுமே இல்லை. அப்படியே செத்த வீடு மாதிரி உட்காந்துருந்தது. அப்படின்னா பிஜேபி வளர்ந்துருச்சா? பிஜேபி ஒன்றும் வளரல. இந்துக்கள் ஒன்றிணைஞ்சு நிற்கிறான். இதை எழுத்து கொண்டு போனோம்னா நல்ல தலைவன் தேவை. அந்த நல்ல தலைவனாக எல்லாரும் அண்ணாமலையை பார்க்குறாங்க. அண்ணாமலையோடைய வரவு வந்து இந்துக்களுக்கு ஒரு மர்மலர்ச்சி காலம் மாதிரி நினைக்கிறாங்க. ஏன்னா 60 வருஷமாக அந்த திராவிட சித்தாந்தங்களால் இந்து கோயில்களும் இந்துடைய சம்பிரதாயங்களும் எவ்வளோ கொச்சப்படுத்தப்பட்டோம், அழிக்கப்பட்டுக்கிட்டே இருக்குது. இதே நிலைமை நீடிச்சிச்சுன்னா நான் வழி இந்துன்னு சொல்கிறக்கே நானும் வெக்கப்பட வேண்டியிருக்கும். இப்போ வரைக்கும் இந்த மாநாடுக்கு வந்து அலோட் கொடுத்துட்டாங்களா? எப்படி இப்போ தடை நீக்கிடுவாங்கல்ல. இவங்க தடை போட்டுலாம் வந்து காட்டாற்று வெள்ளத்தை போய் தடுக்க முடியாது. பெரும் கலவரமாயிருங்க. அது நீதிபதிகளுக்கும் தெரியும் எங்கே மக்களுடைய சித்தாந்தம் எப்படி இருக்குங்கிறது அவங்களுக்கும் ஓரளவு தெரியும். இதை எப்படி வெல் டிசிப்ளினாக கொண்டு போகணுங்கிறது வந்து பிஜேபிக்கும் தெரியும், இந்து முன்னணிக்கும் தெரியும். கூட்டணி கட்சிகள் திருமாவளவன் எல்லாம் சொல்லாங்கன்னா கலவரத்தை தூண்டுங்கன்னு சொல்லிட்டு ஆமாம், தொல் திருமாவளவன் உட்காந்துருந்து எடப்பாடிக்கு டியூஷன் எடுத்துக்கிட்டு இருக்காரு. அரசியல் இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும்ட்டு. தொல் திருமாவளவன் ஏற்கனவே மதம் மாறிட்டார் தான் நினைக்கிறேன். அவர் வந்து அந்த முட்டைக்கால் போட்டு நான் நோன்பு திறக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னமோ ரம்ஜான் மாதத்தில் 30 நாள் இருப்பாங்களோ, அந்த 30 நாள் அவர் இருக்கேன்னு தான் சொல்லுதாரு. பேசாமல் ஒரிஜினல் பேரை திரும்ப அவர் வச்சுட்டு போயிடலாமா? ஏதாவது ஒரு முகமது மீரான்னு ஏதாவது ஒரு பேரை வச்சுட்டு போங்களேன். அவர் என்ன சொல்றாரு? மதவாத சக்திகள் இங்கே கால ஊனிரன்னு சொல்கிறாரு. ஆனால் முஸ்லீம் லீக் வந்து மதவாத கட்சி கிடையாது, எஸ்டிபிஐ வந்து மதவாத கட்சி கிடையாது. இது நம்பும்படியாக இருக்கா? முட்டாப்பையா கூட நம்ப மாட்டான். முஸ்லீம் லீக் வந்து கூட்டணி கட்சி, அது மதவாத கட்சி கிடையாது. ஆனால் பிஜேபி பாரதிய ஜனதா கட்சிங்கிறது வந்து மதவாத கட்சியா? அப்படி பாரதிய ஜனதா கட்சி வந்து மதவாதத்தில் எந்த ஊரில் என்ன கலவரம் பண்ணாங்க? அயோத்தி ராமர் கோயில் வந்து பாபர் மசூதியை பற்றி சொல்கிறாங்க. அது 500 வருஷ பிரச்சனை. பிரிட்டிஷ் காலத்தில் அவுரங்கசீப் காலத்துலேயுமே கோர்ட்டுக்கிட்டு அலைஞ்சிக்கிட்டு இருந்த பிரச்சனை. ரெண்டாவது அது தர்கா இருக்க இடத்துல எவனும் போய் இது நடத்த மாட்டாங்களே, அவங்க தொழுகை நடத்த மாட்டாங்களே. ரெண்டாவது ஒரு டூம் மாதிரி இருந்தது, பாலடைஞ்சு போய் தானே இருந்துச்சு. இதை வச்சு காங்கிரஸ் வந்து பிரித்தாள் சூழ்ச்சி மூலம் நாங்கள் முஸ்லீம்களுக்கு ஆதரவாக இருக்கோம்னு இப்படி சொல்கிறது. ராஜீவ்காந்தி பீரியடில் தான் ஏதோ ஒரு நாளைக்கு ஏதோ திறந்து விட்டு விளக்கேற்றிக்கலான்னு இன்னமும் ஒன்று கொடுத்ததுக்கு அப்புறம் தான் இது இன்னும் கொஞ்சம் சூடு பிடிச்சிது. அதுக்கப்புறம் அத்வானி ரத யாத்திரை நடத்துகிறாரு. இந்துக்களே நீங்கள் கொஞ்சம் விழிச்செழுங்கடா, இல்லைன்னா இந்த காங்கிரஸ் கட்சி உங்களை அழிச்சு விடும்டா, அந்த முஸ்லீம்களுக்கு முறவாசல் வேலை பார்த்தே நம்மளை ஒழிச்சு விடுவான் போல இருக்கு. கிறிஸ்துவர்களை பற்றி ஒரு பிரச்சனை கிடையாது. ஏன்னா கிறிஸ்துவர்கள் வந்து கொஞ்சம் சாஃப்டானவங்க. அதில் கிறிஸ்துவத்தை பற்றி நம்ம விமர்சிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. இஸ்லாமியர்கள் வந்து வன்முறை வந்து அந்த காலத்துலேருந்து இந்த காலத்து வரைக்கும் பண்ணவங்க. அவங்களுடைய வரலாறே வன்முறை கலாச்சாரத்தில் உள்ளது. இன்றைக்கும் பார்த்திங்கன்னா உலகத்தில் இருக்க எந்த நாட்டிலையும் அவங்களே மெஜாரிட்டியாக இருந்தாலும் அந்த நாட்டில் கலவரம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ அந்த குர்ஆனில் எங்கேயாவது அல்லது இந்த ஒரு நபி ஏதாவது கலவரம் பண்ண சொல்லியிருக்காரு. இவங்களுக்கு ஏன் அந்த மன அமைதி இல்லை? அமைதி இல்லாததில் எதுக்கு அமைதி மார்க்குன்னு சொல்கிறேன். இப்போ முருக பக்தர் என்னைக்கா பற்றி ஏதாவது ஒரு தகராறு பண்ணாங்களா? இதில் அரசியலும் சேர்ந்து மிக்சிங் ஆகுது. அந்த அரசியல் ஆக்குறது வந்து இந்த திராவிட கட்சி காங்கிரஸ். ஸோ இப்போ பிஜேபி இதை கையில் எடுக்கிறதுக்கு தகுதியான கட்சி தான். இந்து முன்னணிங்கிறது அவங்களுடைய ப்ராக்சி அப்படின்னு நீங்கள் நினச்சாலும் இது தகுதியான கட்சி. இது தகுதியாக நடத்தத்தான் வேணும். இந்துக்களோடு விழிப்புணர்வு ஏற்பட்டு எல்லாரும் ஒன்றிணைட்டு அதுக்கப்புறம் பாருங்கள், சிறுபான்மையினருக்கு யாரால் ஆபத்துன்னா இந்த திராவிடத்தால் தான் ஆபத்து. இந்துக்கள் ஒன்றிணைஞ்சு என்றைக்கும் எந்த சிறுபான்மையினரையும் போய் தாக்குறதுக்கு எதுக்கு போக மாட்டாங்க. ஆனால் இந்து ஓட்டுகள் பிரிஞ்சிருமேன்னு நினச்சிக்கிட்டு இந்த திராவிட கோஷ்டி தான் முதல்ல போய் இது சிறுபான்மையினர் தாக்கி காட்டு பற்றியா பாய் 10 பேரை போட்டேன் பற்றியா எனக்கு ஓட்டு போடு. நாங்கள் பாய் 10 பேரை போட சொன்னோம், அவனை திருத்துறான்னு தான் சொல்லியிருப்போம். தப்பாக நினச்சிக்காரா நீ என் சகோதரன்னு சொல்கிறான்னு தான் இருந்துகிட்டு இருப்போம். இந்துக்கள் மெஜாரிட்டியாக இருக்க நடத்துறதுனால அவங்க அமைதியாக வாழ முடியுது இல்லையா? இன்றைக்கு சொல்கிறது முஸ்லீமுக்கு வந்து ஒரு 35% வரட்டு பிரச்சனை வருமா வராதா? அப்போ இதுக்கு தகுதியான கட்சி வந்து பிஜேபி. சென்ட்ரலில் மோடிக்கு தான் பயந்துக்கிட்டு எல்லாம் பொத்திக்கிட்டு உட்காந்துருக்கானுங்க. அமித்ஷாவுக்கு பயந்துக்கிட்டு எல்லா விஷயத்துலையும் இஸ்லாமியர்கள் பொத்திக்கிட்டு இருக்காங்க. இங்கேயும் அண்ணாமலைக்கு பயந்துக்கிட்டு தான் இருக்காதுங்க. இப்போ திராவிட முன்னேற்ற கழகமாக இருக்கட்டும், அதிமுக இருக்கட்டும், இது யாருக்கு பயப்படுது? அண்ணாமலைக்கு தான் பயப்படுது. மோடிக்கெல்லாம் பயப்பட மாட்டானுங்க. கூட்டணி கட்சியில் அதிமுக கூட்டணியெல்லாம் பாஜக இருக்குது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் குறித்து இது குறித்து எதுவுமே சப்போர்ட்டாக ஆதரவாக பேசலையே. திமுக விமர்சனம் வைக்கும்போது முருகன் மாநாடு குறித்து இப்போ வாய் திறக்காது. இந்த கூட்டணி நிற்குமானே எனக்கே ஒரு பெரிய டவுட்டாக தான் இருக்குது. இப்போ ஒரு எடுத்துக்காட்டுக்கு எடப்பாடி தலைவராக இருக்கிறதுக்கு ராஜேந்திர பாலாஜி இருந்துட்டு போயிடலாம். சப்போர்ட்டாக பேசுகிறாரா?
சப்போர்ட் இல்லையோ அவன் எந்த இடத்துலையும் அந்த ஆள் வந்து தன்னோட உபூதியை அழிச்சுக்கிட்டதும் கிடையாது, இந்துக்கள் இதுக்கு எதிராக பேசுனதும் கிடையாது. ராஜேந்திர பாலாஜி தலைமை வைக்க சொல்லிட்டு நம்மளாம் ஏற்றுக்குவோம் தேசியவாதிகள் இந்துக்கள். ரெண்டாவது நம்மளுக்கு கூட்டணி வச்சுட்டோம், சரி அவன் நம்மளை நம்பி கொண்டு போயிடுவான்டா அப்படின்னு நம்ம நினைப்போம். எடப்பாடி வச்சு யாருமே பிஜேபிக்காரங்க நம்ப மாட்டாங்க, எடப்பாடி நம்ப மாட்டாங்க. அவருக்கு என்ன பெனிஃபிட்டுங்கிறதுக்கு வச்சு பேஸ் பண்ணி தான் போகிறாரு. அதாவது கட்சிங்கிறது ஒரு பொக்கிஷம். இந்த கட்சின்னா அந்த அபை சண்முகம் சாலையில் உள்ள அந்த ஒரு ஆஃபீஸ் மட்டும் கிடையாது, இன்னும் அங்கங்கே இருக்குது. பேங்க்கில் எவ்வளோ கோடிகள் இருக்கும். இப்போ பொதுச் செயலாளர் தலைவர்னு ஆயாச்சுன்னா இன்னும் எத்தனை ஜென்மத்துக்கு வேணாலும் ஒரு 7 தலைமுறைக்கு வேணாலும் சொத்து சேர்த்துடலாம். உங்கிறது மாவட்ட செயலாளருக்கு மாமூலை கொடுத்து கொண்டு போய் என்ன பிரயோஜனம்? ஓட்ட என்ன சித்தாந்தம் இருக்குது? நீ வான் சித்தாந்தமும் திமுக சித்தாந்தமும் ஒன்று தானே, வான் சித்தாந்தமும் மேதிமுக சித்தாந்தமும் ஒன்று தானே. அப்புறம் எதுக்கு 3 பேரை தனித்தனி கட்சி அடிச்சுக்கிட்டு அடக்கிய ஒன்னுடையா போங்க அப்படின்னு சொல்லி தானே நம்ம சொல்ல வேண்டியிருக்கு. இதில் என்ன பெருசாக நாங்கள் மதம் பார்ப்பதில்லை, மதம் பார்ப்பது முருகன் மாநாடு நாங்கள் வச்சு நடத்துகிறோம். நானுங்க சக்ஸஸ் ஆச்சா? சுயசிவமா அந்த அவெல்லாம் ஒரு ஆன்மீக பேச்சாளர்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவன் ஒரு அரசியல் பேச்சாளர் மாதிரி உள்ளவன். முருகங்க இல்லைன்னு சொல்லி பேசுகிறவங்களெல்லாம் கொண்டு வச்சுக்கிட்டு வெட்டி வேலை பார்த்துக்கிட்டு தெரிஞ்சாங்க இல்லையா. நாங்களும் வந்து முருகனுக்கு எதிரானவர் கிடையாது. ஆனால் உண்மையில சொல்கிறேன், முருகன் டாப்பிக்கே ஃபஸ்ட்டு கொண்டு வந்தவர் சீமானுங்க. அதுக்கடுத்து முருகன் வந்து வேல் யாத்திரை நடத்தினா கூட முருகன் டாப்பிக்கை ஃபஸ்ட்டு கொண்டு வந்த சீமான். இப்போ சொல்ல போனால் நாம் தமிழர் கட்சி உள்ள வரணும் இல்லை முருகன் மாநாட்டுக்கு. அதை நம்ம வந்து வரவேற்கணும் எப்போவுமே. ஏன்னா முருகனை தான் நீங்கள் இதுன்னு சொன்னீங்க, தமிழர் கடவுள்னு சொன்னீங்க. புதுசாக என்னெல்லாமா கண்டுபிடிச்சி சொன்னீங்க. ஏன் மேலே இமயமலையில் வந்து கார்த்திகேயன் ஸ்கந்தர்ன்ட்டு கோயிலெல்லாம் இருக்குது தான் செய்யுது. முருகன் தமிழ்நாட்டுக்கு மட்டும் தான்டா சொந்தம், அவர் ஆதார் கார்டு இங்கே தான்டா இருக்குன்னு சொல்லிக்கிட்டு நடந்தானுங்க. அவ்வளோ பேரும் சிவன்லாம் புகுத்தப்பட்டது, அதெல்லாம் புகுத்தப்பட்டதுன்னு சொல்லிக்கிட்டு உட்காந்துருந்தானுங்க. சொல்லப்போனால் சீமான் வந்து இதுக்கு வந்து பயங்கர ஆதரவு கொடுத்து அவருக்கு ஆட்களை போங்கடா போங்க 20 லட்சம் கடத்தில் 30 லட்சம் வரட்டுறான்னு சொல்லணும். ஊரே ஃபுல்லாக தலையானி கேட்டு சித்திரை திருவிழா அங்கே அழகர் ஆற்றுல இறங்கும்போது இருக்க கூட்டம் இருக்கட்டுமே, இந்துக்களுக்கு ஒரு உற்சாகமாகுமே இல்லையா. கட்சி ரீதியாக விடுங்க, இன்னைக்கு கட்சியில் அழைப்பு கொடுத்துருக்காங்க. இந்து முன்னணின்னா அது இந்துக்களுக்குன்னு சார்ந்த ஒரு இது ஏன் உருவாச்சு? முஸ்லீம் லீக்னு ஒன்று உருவாங்க என்னன்னால தானே இந்து முன்னணின்னு ஒன்று உண்டாச்சு, சரிங்களா. அதனால் இந்த முன்னணி 2வது நானுமே வந்து தோரணமலை ஸ்ரீ முருகன் கோயிலுடைய அரங்காவலர். ஆமாம், எங்கள் கோயிலை எப்படி டெவலப் பண்ணணும் எனக்கு எவ்வளோ கற்பனை இருக்குன்னு எனக்கு தெரியாது இல்லையா. திருப்பரங்குன்றத்துலேயே அல்லது இந்த மதுரையிலேயே இது நடத்தி தான் முருகன் வாழணும்னு ஒன்றும் கிடையாது. ஆனால் நாங்கள் இந்துக்கள்லாம் ஒற்றுமையாக இருக்கிறோன்னு அன்றைக்கி 22ஆம் தேதி நிச்சயம் காட்டுவாங்க. நம்மளும் காட்டணும். காட்டினா தான் நம்ம வந்து ஒரு இனிமேல் சேஃப்டியாக வாழ முடியும். இல்லைன்னா அந்த திராவிட சித்தாந்தம் நம்மளை அமைக்கிறோங்கிறத விட நம்மளை அழிச்சிடும், நம்ம வம்சத்தையே அழிச்சிடும். நிச்சயமாக சார். தொடர்ந்து தங்களது கருத்துக்களை பண்ணுவீங்க. நன்றி.